ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிஸ்டர் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. பொங்கல் அப்போ நான் வந்துட்டு காயின் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அதாவது சில்வர் காயின் வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அதோட ப்ராஃபிட் வந்து இப்போ எந்த அளவுக்கு இருக்குது சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கான வீடியோ தான் வந்துட்டு இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதாவது சில்வர் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு 7 மந்த்துக்குள்ளே எனக்கு எந்த அளவுக்கு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோட வீடியோஸ் வந்துட்டு நிறைய பேர் பார்க்குறீங்க, நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இப்போ தான் என்னோட வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். என்னோட ஐடியாஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு என்னோட கோல்டு அண்ட் சில்வர் ரேட் பற்றி தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி 24th செப்டம்பர். இன்னையோட கோல்டு ரேட் பார்த்தீங்க அப்படின்னா 1 கிராம் வந்துட்டு 10,600 ரூபா. நேற்றை விட 40 ரூபா கம்மியாக இருக்குது ஒரு கிராமுக்கு. சில்வர் ரேட் பார்த்தீங்க அப்படின்னா நேற்றுக்கும் 150 ரூபா, இன்றைக்கும் 150 ரூபா. ஸோ ரேட்டில் எந்த சேஞ்சஸும் இல்லை. இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். இன்னியோட சில்வர் ரேட் பார்த்தீங்க அப்படின்னா 1 கிராம் வந்துட்டு 150 ரூபா. நான் வந்துட்டு ஒரு 20 கிராம் வாங்குறதுக்கு எந்த அளவுக்கு அமௌண்ட்டு தேவைப்படும் அப்படிங்கிறதுக்கான கால்குலேஷன் ஃபஸ்ட்டு சொல்கிறேன். நான் ஏன் 20 கிராம் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்துட்டு 7 மந்த்ஸ் பிஃபோர் வந்துட்டு 20 கிராம் தான் வாங்கினேன். ஸோ அதனால அதோட கால்குலேஷன் வந்து இன்னியோட ரேட்டுக்கு எவ்வளோ அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். 1 கிராம் 150 ரூபா அப்படின்னா 20 கிராமுக்கு எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 3000 ரூபா வருது. 20 கிராம் சில்வரோட ரேட் மட்டுமே இன்னைக்கு இன்னோட ரேட்க்கு 3000 ரூபா வருது. அதுக்கு வேஸ்டேஜ் வந்துட்டு எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னா 1 கிராமுக்கு 2 ரூபா 50 பைசா வந்துட்டு வேஸ்டேஜ் போடுவாங்க. ஸோ 20 கிராமுக்கு 2 ரூபா 50 பைசா அப்படின்னா எவ்வளோ வேஸ்டேஜ் வரும்னு பார்த்தீங்கன்னா 50 ருபீஸ் வருது. ஸோ சில்வரோட ரேட் 3000 ரூபா ப்ளஸ் வேஸ்டேஜ் 50 ரூபா ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 3050 ரூபா வருது. இதுக்கு ஜிஎஸ்டி 3% நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா ஜிஎஸ்டி அமௌண்ட் மட்டும் 91 ருபீஸ் வருது. ஸோ டோட்டலாக 3141 ரூபா வருது. நான் வந்துட்டு இங்கே 3140 ரூபா அப்படின்னு ரவுண்ட் ஆஃப் பண்ணியிருக்கேன். ஸோ இன்னையோட சில்வர் ரேட்டுக்கு நீங்கள் 20 கிராம் சில்வர் வாங்கணும் அப்படின்னா உங்ககிட்ட 3140 ரூபா இருக்கணும். நான் வந்துட்டு இந்த 20 கிராம் சில்வர் எப்போ வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜான்வரி மந்த்து, அதாவது கரெக்டாக பொங்கல் அன்னைக்கு நான் வாங்கினேன். அப்போ வந்து 1 கிராம் வந்துட்டு 100 ரூபாய் இருந்தது. ஸோ 20 கிராமோட ரேட் மட்டும் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2000 ரூபாய் இருந்தது. அப்போது வேஸ்டேஜ் எப்படி கால்குலேட் பண்ணாங்க அப்படின்னா 1 கிராமுக்கு 1 ரூபா 75 பைசா அப்படின்ற மாதிரி போட்டாங்க. ஸோ அப்போது 20 கிராமுக்கு 1 ரூபா 75 பைசா அப்படின்னா 35 ரூபா வந்தது வேஸ்டேஜ் மட்டும். இந்த 20 கிராம் சில்வருக்கு 35 ரூபா வேஸ்டேஜ் வந்தது. ஸோ சில்வரோட ரேட்டு ப்ளஸ் வேஸ்டேஜ் ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 2035 ரூபா வந்தது. இதுக்கு ஜிஎஸ்டி அமௌண்ட் எவ்வளோ வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 61 ருபீஸ் வந்தது. ஸோ டோட்டலாக வேஸ்டேஜ், ஜிஎஸ்டி, சில்வரோட ரேட் எல்லாம் சேர்த்து 2096 ரூபா வந்தது. 2090 ரூபா வந்துட்டு நான் பே பண்ணேன். இதுதான் நான் பே பண்ண அமௌண்ட்டு. இதோட பில்லுமே நான் வந்துட்டு இன்னும் பத்திரமா வச்சுருக்கேன். அந்த பில்லு வந்துட்டு நான் உங்களுக்கு இப்போ ஷேர் பண்ணுறேன் பாருங்கள். இதுதான் வந்துட்டு அதோட பில்லு. பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக சில்லரோட ரேட் பார்த்தீங்கன்னா 100 ரூபா. 2 பார் வாங்கியிருக்கேன் இல்லையா. 1 பார் வந்துட்டு 9 கிராம் 900 மில்லிகிராம் இருந்தது. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா 10 கிராம் 70 மில்லிகிராம் இருந்தது. அதே மாதிரி வேஸ்டேஜுமே பார்த்தீங்கன்னா பெர் கிராமுக்கு 1 ரூபா 75 பைசே போட்டிருக்காங்க இல்லையா. இது என்னைக்கு டேட் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக 14/1/2025 இந்த வருஷம் ஜான்வரி, அதாவது பொங்கல் அன்னைக்கு நான் வாங்கினேன். இந்த பில்லு வந்துட்டு நான் ஏன் சேஃபாக வச்சுருக்கேன்றதுக்கான ரீசன் வந்துட்டு நான் பின்னாடி சொல்கிறேன். இப்போ இதோட ப்ராஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வாங்கும்போது 100 ரூபாய் இருந்தது, இன்னைக்கு 150 ரூபாய் இருக்குது. 1 கிராமுக்கு எனக்கு 50 ரூபாய் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ நான் 20 கிராம் வாங்கியிருக்கேன். 20 கிராமுக்கு எவ்வளோ ப்ராஃபிட்னு பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய் வந்துட்டு எனக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. ஒரு 7 மந்த்ஸில் எனக்கு வந்துட்டு 1000 ரூபாய் ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சில்வர் பார். இது வந்துட்டு இப்போ கொஞ்சம் பிளாக் ஆகிடுச்சு. ஏன்னா நான் வீடியோக்காக கவர்லேருந்து வெளியில் எடுக்கும்போது, அதாவது பியூர் சில்வரில் காற்று பட்டுச்சு அப்படின்னா இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆயிரும் அப்படின்னு அவங்க சொல்லி தான் கொடுத்தாங்க. இது ஜிஆர்டியில் தான் வாங்கினேன். ஸோ அதனால இது பிளாக் ஆகிறதுனால இது வந்து ஒரிஜினல் இல்லையோ அப்படின்னு நம்ம பயப்பட தேவையில்லை. இது பியூர் சில்வர் தான். ஏன்னா நமக்கு அதில் வந்து பியூர் சில்வருக்கான சிம்பிள், அதாவது அந்த நமக்கு கோல்டுக்கு எப்படி 916 சொல்கிறோமோ அதே மாதிரி சில்வருக்கு வந்துட்டு 999 பியூரிட்டி வந்துட்டு இருக்குது. அவங்க பியூரிட்டி செக் பண்ணி தான் கொடுத்தாங்க இல்லையா. ஸோ இது வந்துட்டு இப்போ நான் ஏன் பில்லு சேஃபாக வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறேன். ஒரு சிஸ்டர் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, இது எப்படி ரீசேல் பண்ணுறது, நமக்கு அமௌண்ட் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி இதுக்கு அமௌண்ட்டு கிடைக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் இதோட
பில்லு வச்சுருக்கேன் இல்லையா, இந்த பில்லோட கொண்டு போய் நான் ஜிஆர்டியில் எனக்கு இதுக்கு அமௌண்ட் வேணும் அப்படின்னு சொன்னால் அவங்க வந்துட்டு அமௌண்ட் தருவாங்க. 1% வந்து லெஸ் பண்ணிவிட்டு அமௌண்ட்டு தருவாங்க. அதுக்காக தான் நான் வந்துட்டு பில்லை சேஃபாக வச்சுருக்கேன். இப்போ உங்ககிட்ட பில் இல்லை, இதை எக்ஸ்சேஞ்ச் எடுத்துப்பாங்களா அப்படின்னா கண்டிப்பாக எடுத்துப்பாங்க. ஆனால் அமௌண்ட்டு தர மாட்டாங்க. அதுக்கு பதிலாக நம்ம சில்வர் என்ன கொலுசோ இல்லை ஆர்டிகிள்ஸ் ஏதாவது வாங்கிக்கலாம். சில்வரில் எது வேணாலும் நம்ம வாங்கிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம சில்வருக்கு பதிலாக கோல்டு கூட வாங்கிக்கலாம். அதாவது இப்போது இந்த சில்வர் நான் வந்து சேஞ்ச் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது இன்னையோட ரேட்க்கு இது வந்துட்டு 3000 ரூபாய்க்கு போகுது இல்லையா. ஸோ இந்த 3000 ரூபாய்க்கு நான் இதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு கோல்டில் வந்துட்டு ஒரு 1/4 கிராம் கோல்டு வந்துட்டு இன்னையோட ரேட்க்கு வாங்க முடியும். ஸோ அந்த மாதிரி நம்ம சில்வரை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு கோல்டு கூட வாங்கிக்கலாம். ஆனால் நம்ம ரீசேல் பண்ணும்போது நமக்கு 1% வந்து லெஸ் பண்ணுவாங்க. அது கடையில் அவங்க சொல்லி தான் கொடுத்தாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அதை வாங்கினேன். இதுதான் என்னோட ஃபஸ்ட்டு சில்வர் சேவிங்ஸு. அதோட ப்ராஃபிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இன்னையோட ரேட்டுக்கு 1000 ரூபாய். ஒரு 7 மாதத்தில் எனக்கு வந்துட்டு 1000 ரூபாய் வந்துட்டு ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. இதோடு சேர்த்து நான் இன்னும் நிறைய சில்வர் பார்ஸ் வந்து வாங்கியிருக்கேன். அதெல்லாம் எவ்வளோ என்ன அப்படிங்கிற டீட்டெயில் வந்துட்டு இந்த இயரோட எண்டில் நான் வந்து உங்களுக்கு ரிவீல் பண்ணுறேன். இந்த வருஷம் 2025 இந்த ஜான்வரியிலேருந்து தான் நான் வந்து சில்வர் சேவிங்ஸை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ 1 இயர்க்குள்ளே என்னால் எந்த அளவுக்கு சில்வர் சேவிங்ஸ் பண்ண முடியுது அப்படிங்கிறத இந்த இயரோட எண்டில் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். நீங்களும் சில்வர் வந்துட்டு சேவிங்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு சேலஞ்ச் மாதிரி ஒரு 10 டேஸ் சேலஞ்ச், 20 டேஸ் சேலஞ்ச் அந்த மாதிரி சேலஞ்ச் மாதிரி பண்ணி கூட ஈஸியாக வந்துட்டு நம்மளால் சில்வர் வாங்க முடியும். ஏன்னா கோல்டு வாங்குறத விட சில்வர் வாங்குறது ரொம்பவே ஈஸி. ஏன்னா ரேட் கம்மி அப்படிங்கிறதுனால நம்மளால் ஈஸியாக வாங்க முடியும், ஈஸியாக சேவிங்ஸ் பண்ண முடியும். இன்றைக்கி வந்து டேட் 24, நாளைக்கு 25 to 30 இந்த 5 டேஸ்க்குள்ளார ஒரு 5 கிராம் வாங்குற மாதிரி நான் ஒரு சேவிங் சேலஞ்ச் பண்ண போகிறேன். அது என்ன அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்கிறேன். நீங்களும் அதே மாதிரி ட்ரை பண்ணிங்க அப்படின்னா ஒரு மாதத்துக்கு 30 கிராம் சில்வர் வந்துட்டு ஈஸியாக சேவிங்ஸ் பண்ணிடலாம். ஒரு மாதத்துக்கு 30 கிராம் அப்படின்னா 1 இயருக்கு நம்ம எவ்வளோ சேவிங்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு பாருங்கள். ஏன்னா அதோட ப்ராஃபிட் வந்துட்டு நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே தான் இருக்குது. ஏன்னா ஜான்வரியிலேருந்து ஒரு 8 மாதத்துக்குள்ளார எனக்கு 1000 ரூபாய் ப்ராஃபிட் கிடச்சிருக்கு அப்படின்னா நெக்ஸ்ட் ஜான்குள்ளே கண்டிப்பாக 1 கிராம் வந்துட்டு 200 ரூபாய் கிட்ட போயிடும். ஸோ அப்போது இன்னுமே நமக்கு ப்ராஃபிட் வந்துட்டு அதிகமாகும். ஸோ சில்வர் சேவிங்ஸ் வந்துட்டு அது வேஸ்ட்டு கிடையாது. நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணால் அதில் வந்து ப்ராஃபிட் இல்லை அப்படின்னு. ஆக்சுவலி அதுலேயும் நல்ல ப்ராஃபிட் இருக்குது. ஸோ கோல்டு சேவிங்ஸ் பண்ண முடியாதவங்க சில்வர் சேவிங்ஸ் பண்ணி கூட நம்ம கோல்டு வாங்கலாம். ஸோ இன்றைக்கி கொடுத்துருக்குற இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததா அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்குமே இது வந்துட்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களில் எத்தனை பேருக்கு வந்துட்டு இந்த சேலஞ்ச் வீடியோ வேணும் அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலில் நான் நிறைய மணி சேவிங்ஸ் வீடியோஸ், தென் கோல்ட் சேவிங்ஸ் வீடியோஸ், தென் பட்ஜெட் வீடியோஸ் இந்த மாதிரி சேவிங்ஸ் ரிலேட்டடான வீடியோஸ் கொடுத்துட்ருக்கேன். நீங்கள் ஒரு வாட்டி விசிட் பண்ணி பாருங்கள். என்னோட ஐடியாஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இனி கொடுத்துருக்குற இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ மேக் பண்ணுறதுக்கு மோட்டிவேட்டாக இருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் for watching.